பிரைஸ் த லார்ட். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறது வாய்க்கும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல. இந்த இடத்துல இலையுதிரா இது இருக்கிற மரம், நீர்க்கால்கள் ஓரமா எப்படி இருக்கும்னா அந்த மரம் செழிப்பா இருக்கும். அந்த இடத்துல ஒரு எந்த நேரமும் காய்கள் கிடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத துன்மார்க்கமா இருக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. பாவியாக இந்த ரொம்ப துன்மார்க்க கேடா இருக்கிற மனுஷங்க கிட்ட நினைச்சக்கூடாது, வழி நடக்கக்கூடாது. கிண்டல் பண்றவங்க, கேலி கிண்டல் பண்றவங்க உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வேதத்துல பிரியமா இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ நம்ம அந்த கெட்டவங்க என்னன்னு பார்த்தா கெட்ட ஆலோசனையை தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கெட்டவங்க நமக்கு நல்ல ஆலோசனை சொல்றது போல வருவாங்க. ஆலோசனை எங்க இருக்கும்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து கிடைக்கும். தினம் பைபிள் படிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர்கிட்ட நீங்க வழியை காட்டுங்க. ஆண்டவர் நம்ம சித்தம் இல்லாததை தடை பண்ணிருங்க, நம்ம சித்தமானதை வாய்க்க பண்ணுங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல சித்தம் இல்லாத தொடர்பெல்லாம் துண்டிச்சு போட்டுருவார். எந்த ஆலோசனை இருந்தாலும் ஆண்டவரை நீங்க தருகிற ஆலோசனை எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் ஆலோசனை தருவார். இலையுதிரா இருக்கிற மரத்தை எப்பவுமே உங்க கைகள்ல வருமானம் வந்து கொண்டிருக்கும், ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கும். ஒரு நாளும் குறைவில்லாதபடி கர்த்தர் வழி நடத்துவார். வெயில் காலம், கோடை காலம்னா அந்த இடத்துல சில மரங்கள்ல இலைகள் இருக்காது, கனிகள் இருக்காது. ஆனா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்பவும் கனி இருக்கும். தன் காலத்துல தன் கனியை தரும். சரியான வேளையில சரியான கனியை தரும். அதுல ஒன்று குறைவில்லாதபடி நடத்துவார். அதே போல ஆண்டவர் உங்களை நடத்துவேங்கிறாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவர், உங்க வேதத்துல பிரியமா இருக்க, உங்களுடைய வார்த்தையில பிரியமா இருக்க நீங்க கிருபிச்சீங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, உங்க கைட்டு சேர பிரயாசத்துல காணப்படுகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிறோம். கைட்டு சேர பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாழ்வாதாரத்துக்கு வழிவாசல்களை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த செழிப்பு உண்டாகட்டும். வாழ்வாதாரத்துக்குள்ள அத்தனை வழிவாசல்களும் திறக்கப்படட்டும். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை நக்கினி இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற நீர்க்கால்கள் ஓரமாய், ஆண்டவரே, அந்த நீர்க்கால்கள்ல எப்படி அந்த ஓரமாய் நடப்பட்ட அந்த மரம் இயேசுவை எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா பசுமையா கொழுமையா இருக்கும், அதே போல ஜெபிக்கிற பிள்ளைகள், உங்களை தேடுகிற பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள செழிப்பு ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, வறுமைகள் மாறட்டும். அப்பா, அந்த பிள்ளைங்க கொளுத்த கன்றுகளை போல அந்த குடும்பங்கள் தலைமுறைகளை ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தீர்க்காயுசை கொடுங்க. சகல வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊற்றி கட்டி செபிக்கிற அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.